இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. பேருக்காங்க தன் காதலியோட நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்காக ஒரு வீடு வாங்க ஹவுசிங் எக்ஸிபிஷனுக்கு தான் வர. அங்க ஒரு வீடு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கவும் எப்படியாவது லோன் போட்டு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா வீட்டோட மொத்த அமௌண்ட்ல 20% முன்பணமா கட்டணும்னு தெரியும். அந்த பணத்துக்கு என்னதான் பண்றதுன்னு யோசிக்கவும் ஹீரோவுக்கு அவன் அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. உனக்கு ஒரு முக்கியமான பொருளை தர வேண்டியது இருக்கு, என்ன மீட் பண்ண கிராமத்துக்கு வான்னு. ஹீரோவுக்கு அவன் அப்பா நாளை பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே அவன் அப்பா சரியா எந்த வேலைக்கும் போக மாட்டாரு. அப்படியே போய் பணம் சம்பாரிச்சாலும் அந்த பணம் வீட்டுக்கு வராது. ஊரை சுத்தி அதிகமா கடன் வாங்கியிருப்பாரு. அவன் அம்மா தான் கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்திருப்பாங்க. அதனால ஹீரோவுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காது. அப்படி இருந்து வேண்டாம் வெறுப்பா தான் அப்பாவை தான் பார்க்க வர. அப்ப ஹீரோட அப்பாவும் ஹீரோட பர்ஸ்ல உள்ள பணத்தை பார்த்துட்டு அதுல உள்ள ஒரே ஒரு நோட்டை மட்டும் எடுத்துட்டு உங்ககிட்ட ஒரு பொருளை விற்க போறதா சொல்லிட்டு ஹீரோட கையை பலமா பிடிச்சுக்கவும் சுத்தி இருக்கிற இடம்லாம் நிலடக்க வந்த மாதிரி நடுங்க ஆரம்பிக்க ஹீரோட கையை பலமா வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோட கண்ணுக்கு சில விஷுவல்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதுல வர ஆளுங்களா ஹீரோட முன்னோர்கள் தான். அவங்களுக்கு இருக்கிற அபார சக்திகளை பத்தி அந்த விஷுவல்ஸ்ல தெரியும். அவங்க அப்பா கையை விட்ட உடனே அந்த விஷுவல்ஸ் நின்னுடும். உடனே ஹீரோட தலையிலே 2 ஆணி அடிக்க ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த ஆணி வெளியில வந்து ஹீரோக்கு அந்த காயம்லாம் ஈலாக தனக்கு என்னதான் நடக்குதுன்னு புரியாம இருக்க ஹீரோட உடம்புல இருந்து சில நாணயங்கள்லாம் வெளியில வருது. அப்பதான் ஹீரோட அப்பாவும் நான் உனக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுத்திருக்கேன், இது பரம்பரையா நமக்கு வருது. உனக்கு என்கிட்ட இருந்து வந்துச்சு, எனக்கு என் அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு, அவருக்கு அவர் அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு. அப்படிப்பட்ட சக்தி தான் உனக்கு கொடுத்திருக்கேன். இது நமக்கு அபார பலமும் வேகத்தையும் தரும். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா நீ எந்த அளவு உன் சக்தியை பயன்படுத்துறியோ அந்த அளவு உங்ககிட்ட இருக்க பணமெல்லாம் மறைஞ்சு போயிடுன்னு சொல்ல ஹீரோ அதை கேட்டு அதிர்ச்சியானவர் இப்படிப்பட்ட பவர் தனக்கு தேவையில்லை, திருப்பி வாங்கிக்கோங்கன்னு சொன்னா கொடுத்த பவரை திருப்பி வாங்க முடியாதனோ ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு உனக்கு எப்பயாவது ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த விசிட்டிங் கார்டுல இருக்க நம்பருக்கு கால் பண்ணு, உனக்கு உதவி வரும்னு சொல்ல வேண்டாம் வெறுப்பா அந்த பவரை வாங்கிட்டு ஹீரோ சிட்டிக்கு வரவும் தன் காதலிக்கிட்ட தனக்கு கிடைச்ச பவரை பத்தி சொல்ல அந்த பவர்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த பவரை எந்த அளவு யூஸ் பண்றியோ அது மூலமா உங்ககிட்ட இருக்க பணம்லாம் வீணாயிடும். அதனால இனிமேல் நீ கவனமாவே இரு, முக்கியமா எந்த காரணத்தாலையும் பவரை மட்டும் பயன்படுத்தாதான்னு சொல்லவும் ஹீரோவும் ஹீரோயின் சொன்ன மாதிரி தான் சக்திகளை பயன்படுத்தாமவே இருக்க ஹீரோட உடம்புல சில கொப்பளங்கள் வர ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஹீரோவுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி தான் சிட்டிக்கு வந்திருக்கதா பார்க்க வர சொல்லுவாங்க. ஹீரோவும் தான் அம்மாவை பார்க்க வர நீ வீடு வாங்க போறதா கேள்விப்பட்டேன், இது என் சேவிங்ஸ்ல இருக்க பணம்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து வச்சிருந்த நிறைய பணத்தை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பணம் இருந்தா போதும் சுலபமா லோன் மூலமா உங்களுக்கு வீடு வாங்க முடியும். ஹீரோ இந்த பணத்தை வாங்கிட்டு காதலிக்கிட்ட நல்ல விஷயத்த சொல்லலாம்னு வந்துட்டு இருக்கும் போது ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகி பாலத்துல விழ போகும் போது அதுல பல பேரோட உயிர் ஆபத்துல இருக்கு. அதை பாக்குற ஹீரோவால பொறுமையா இருக்க முடியல. தான் சக்தியை பயன்படுத்தி அந்த பஸ்ல இருக்க எல்லாரையும் காப்பாத்த அவர்கிட்ட இருக்க மொத்த பணமும் மறைஞ்சு போயிடும்.